வெல்கம் டு REVA'S. இன்னைக்கு நம்ம சேனலில் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு கிறிஸ்மஸ் கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த நியூஸ் பேப்பரை நான் அப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கு. இதை அப்படியே நான் எடுத்துக்கிறேன். சிசர்ஸ் இல்லைனா கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்கேல் வச்சுருக்கேன், மெட்டல் ஸ்கேல். இதை யூஸ் பண்ணிட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே நம்மளுக்கு வந்து 3 பேப்பர் வேணும். 3 பேப்பரை நம்ம கட் பண்ணும்போது மொத்தம் 6 பேப்பர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இந்த ஒரு பேப்பரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம கிராஃப்ட்லாம் பண்ணுறதுக்காக பேப்பர் ஸ்ட்ரா செய்வோம்ல, அந்த மாதிரி கார்னரில் வச்சு நம்ம வந்து சுருட்டிக்கலாம். இதுக்கு உள்ளக்க நான் வந்து எந்த விதமான ஸ்டிக்கும் வைக்கல. அப்படியே கையில் வச்சு ரோல் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இப்படி வரல அப்படின்னா, அப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டிக் வச்சுக்கோங்க. பேம்பு ஸ்டிக் மாதிரியோ, இல்லை ஏதோ ஒன்று பென்சில் மாதிரியோ ஏதோ ஒன்று வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அந்த பென்சிலையோ இல்லை இந்த ஸ்டிக்கையோ எடுத்துருங்க. இப்போது க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இதை ஸ்டிக் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஏதாவது க்ளூ இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேப்பர் ஸ்ட்ரா நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய சைஸில் செய்கிறதுனால இவ்வளோ பெரிய பேப்பர் நான் எடுத்திருக்கேன். இப்போது 6 பேப்பர் ஸ்ட்ரா நான் செஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒவ்வொரு ஸ்ட்ராவையும் நான் தனித்தனியாக எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து மேலேயும் கீழேயும் கொஞ்சம் ஈவனாக இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது இதே ஸ்டிக்கை நம்ம வந்து மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற 5 ஸ்ட்ராவையும் இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நீட்டாக கட் பண்ணி விட்டுடலாம். ஒரே சைஸுக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் தான் இது செய்யணுன்ட்டு இல்லைங்க. உங்ககிட்ட சார்ட் பேப்பர் இருந்தாலோ இல்லை கலர் பேப்பர் இருந்தால் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பழைய கேலண்டர் ஷீட் உங்ககிட்ட இருக்குது, மந்த்லி ஷீட் கேலண்டர் இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட வேஸ்ட்டாக இருக்கிற ஃபோம் போர்டோ கார்ட்போர்டோ இருந்துச்சுன்னா அந்த கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு 6 பீஸ் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து 3 நம்ம எடுத்துக்கலாம். நான் இதை ஒட்டுறதுக்காக ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ண போகிறேங்க. உங்ககிட்ட ஹார்ட் க்ளூ கன் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபெவிபாண்ட் மாதிரியான ஸ்ட்ராங் க்ளூ இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் இருக்குது இல்லை ஃபெவிகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நீங்கள் பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இந்த 3 ஸ்ட்ராவையும் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இது பர்ஃபெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி நான் ஒட்டினதுக்கப்புறம் இன்னொரு 3 ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதையும் இதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வச்சு ஒட்டிக்கிறேன். இல்லை உங்ககிட்ட எந்த க்ளூவும் இல்லை அப்படின்னா அப்போ வந்து செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. இல்லை மாஸ்கிங் டேப் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த டேப் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி கார்னரில் வர மாதிரி வச்சுட்டு இந்த 3 சைட்லேயும் நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிடுங்க. செல்லோ டேப்பும் இல்லைன்னா அப்போ ஏதாவது த்ரெட் எடுத்து நீங்கள் நீட்டாக கட்டி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ட்ரையாங்கிள் 2 இதையுமே எடுத்து இந்த மாதிரி ஸ்டார் ஷேப்புக்கு வச்சு ஒட்டிட்டேன். இப்போ ஒட்டினதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து அதுக்கு வந்து ஃபுல்லாகவே ஒயிட் கலர் கொடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒயிட் கலர் கொடுக்கலாம், ரெட் கலர் கொடுக்கலாம், க்ரீன் கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் எடுத்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இல்லை மெட்டாலிக் கலராக இருக்கக்கூடிய சில்வர் கலரோ கோல்டன் கலரோ கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க. அது மாதிரி நான் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஸ்ப்ரே பெயிண்ட் இருந்தாலோ அல்லது போஸ்டர் கலர் இருந்துச்சுனாலோ நீங்கள் அதை கூட கொடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா மாஸ்க் போட்டுக்கோங்க. அது மாதிரி ஜன்னல் கதவு எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு க்ளூ எடுத்திருக்கேங்க. இது நல்லா காஞ்சிருச்சு நம்ம பெயிண்ட் பண்ணது. இப்போ இந்த க்ளூ எடுத்துட்டு இந்த கார்னரில் மட்டும் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே வந்து கோல்டன் கலரில் இருக்கிற கிளிட்டர்ஸ் எடுத்து நான் வந்து இதுக்கு போட்டு விட போகிறேன். நம்மளுக்கு வேணும்னா ஃபுல்லாகவே இந்த ஸ்ட்ரா முழுக்க இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் நம்ம எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி தூவி விடலாம். ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி போட்டு விட்டுக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட கிளிட்டர்ஸ்க்கு பதிலாக கிளிட்டர் க்ளூ இருக்குது அப்படின்னா அந்த கிளிட்டர் க்ளூ எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் காயணுங்க. நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் இது கொஞ்சம் நேரம் காயணும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட எல்இடி லைட் இருந்துச்சு. அந்த லைட் எடுத்து இதில் ஃபுல்லாகவே நான் வந்து செல்லோ டேப் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டிக் பண்ணி வைக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்துட்டு ஏதாவது பேப்பரோ இல்லை ஏதாவது நோட்டுடைய அட்டையோ வச்சுக்கோங்க. அப்போ தான் கீழே சிந்துற அந்த கிளிட்டர்ஸை நம்ம திரும்பவும் கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து இந்த லைட் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை எடுத்துகிட்டு நான் செல்லோ டேப் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார் முழுக்க வச்சு நான் ஒட்டிக்க போகிறேன். இதை ஒட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஒட்டிக்கணும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒட்டுறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை சுற்றி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். அப்படி ஒட்டினாலுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த லைட் வந்து மல்டி கலரில் எரியக்கூடிய லைட் இது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த மாதிரி கலர் கலராக இருக்கிற மாதிரியான லைட் நீங்கள் போட்டு விட்டுக்கலாம். இல்லை ப்ளைனாக ஒரே எல்லோ கலர்லேயோ இல்லை ஒயிட் கலர்லேயோ சின்ன சின்ன பல்ப் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற லைட் இருந்தால் கூட நீங்கள் போட்டு விட்டுக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அல்லது உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இந்த கிராஃப்டை ட்ரை பண்ணி பாருங்கள்.
அது மாதிரி இன்னைக்கு வந்து நான் இந்த ஸ்டார வீட்டுக்குள்ளக்க தாங்க ஹேங் பண்ணியிருக்கேன். கிறிஸ்மஸ் டைம்ல இத வெளியில ஹேங் பண்ணி வச்சீங்கன்னா, இன்னுமே சூப்பரா இருக்கும். கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் நீங்க டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, அதுக்கு பக்கத்துல ஹேங் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ வந்து இந்த லைட்லாம் எரியுதா? இல்லையா? அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துரலாம். இதுல ஒரு பட்டன் இருக்கு. இது வந்து நம்மளுக்கு எந்த மாதிரியான லைட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து நெறைய ஆப்ஷன் இருக்கு. அத பார்த்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். நியூஸ் பேப்பர்ல நம்ம செஞ்சிருக்கிற ஸ்ட்ரா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா, வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து இது சூப்பரா எரியுது. நான் இத எடுத்து வால்ல ஹேங் பண்ண போறேன். நம்ம சேனல்ல கிவ் அவே நடந்துட்டு இருக்கு. நீங்க நெறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்றீங்க. கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்றவங்க மட்டும் இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட்ட நீங்க குடுத்துட்டு, கூடவே எத்தனாவது லைக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத லைக்கோட நம்பரையும் மென்ஷன் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் வந்து வீடியோவ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல அப்லோட் ஆகுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்க எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான கிராஃப்ட் வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.